ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நைட்டு டின்னர் சாப்பிட்ணும் இல்லையா? அதுக்காக எங்கள் வீட்டில் நாங்கள் சம்பா கோதுமை உப்புமா செஞ்சுருக்கேன். கூட தொட்டுக்க தக்காளி சட்னி. இந்த சம்பா கோதுமை உப்புமா நம்ம ரொம்ப சாதா உப்புமா போலேயே நம்ம செய்யலாம். ஆனால் இதில் சம்பா கோதுமையில் செய்யும்போது அது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகுது. சிறுதானியத்துக்காக நம்ம சாப்பிடும்போது எப்படி நமக்கு உடம்புக்கு நல்லதோ அதே போல் சம்பா கோதுமையும் நமக்கு உடம்புக்கு நல்லது. இந்த சம்பா கோதுமை கடையில் ரெடிமேடாகவும் ரவை போல் உடச்சி பேக்கெட்டில் போட்டு விற்கிறாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம சம்பா கோதுமை முழுசாக வாங்கிட்டு வீட்டில் மிக்சியில் போட்டு ரவா உப்புமா பதத்தில் உடச்சி நம்ம உப்புமாவோ அல்லது வேறு ஐட்டம்ஸ் நமக்கு எது தெரியுதோ அதை செஞ்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கெல்லாம் சம்பா கோதுமை பிடிக்குதோ, அதனுடைய ஐட்டம்ஸ் அதில் செய்கிற ஐட்டம்ஸ்லாம் பிடிக்குதோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி சம்பா கோதுமை உப்புமாவும் தக்காளி சட்னியும் பிடிச்சதுன்னா கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நான் ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.